கண்டிப்பாங்க. கட்சி எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தால், ஒரு தொகுதி விட்டு ஒரு தொகுதியில் போய் ஜெயிக்கக்கூடிய ரியாலிட்டி எல்லாம் என்னங்கிறது ஊடகங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த தொகுதியில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் இருக்குது. விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை கூட பாதுகாப்பதற்கு ஒரு கிடங்கு கூட அமைக்க முடியாத ஒரு மோசமான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியினால மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அங்கே வரக்கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை டெல்டாக்காரங்கிறாரு. டெல்டா பகுதிக்கு சுற்றுலா பயணம் வரும்போதெல்லாம் கரும்பு கொள்ளைக்குள்ள சிமெண்ட் சாலை போட்டு நடந்த ஒரு முதலமைச்சர், மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி விவசாயிகளுடைய பயிர்கள்லாம் நாசமாக இருக்கும்போது தார் ரோடு போட்டுக்கிட்டு போய் தார் ரோட்டில் பார்த்த ஒரு முதலமைச்சர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா தரேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் விலையை குறைப்புன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இப்படி எத்தனையோ சொல்ல முடியும். அதனால் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக எதை வேணாலும் 80,000 கூட அறிவிப்பாங்க. 8,000 ரூபாங்கிறது 80,000 ரூபான்னு சொல்கிறது போல 8,000 சொல்லிட்டாங்களான்னு தெரியல. இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவங்களுடைய இருப்பை தமிழ்நாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு மக்களுக்கு மதுவில், போதையில், கொலையில், கற்பழிப்பில், போக்சோ வழக்குகளில், இது மாதிரி கிட்னாப்பிங் வழக்குகளில் இந்தியாவிலே அதிகப்படியான வழக்குகள் பதியப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு. நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பண்ணைவயல் இளங்கோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். பண்ணைவயல் இளங்கோ அப்படின்ற பெயர் வர காரணம் என்ன சார்? பண்ணைவயலுங்கிறது என்னுடைய கிராம பேர். எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, இளங்கோன்னு சொன்னால் நிறைய பேர் இருப்பாங்க, என்னுடைய ஒரு அடையாளத்துக்காக பண்ணைவயல் இளங்கோ அப்படின்றதுனால அது தொன்று தொட்டு அரசியலில் ஊருக்கு முன்னாடி பேர் வர்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு அடையாளம். அதன் வகையில் என்னுடைய பேர் எனக்கு ஊருக்கு முன்னாடி பின்னாடி என் பேர் என்னுடைய ஊருடைய அடையாளத்தோடு என் பேர் வந்துருச்சு. நிறைய அரசியல்வாதி அப்படி தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி, வாழப்பாடி ராமமூர்த்தி, நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊரோட அடைமொழி எனக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளுக்கு நாள் பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று இருக்கு. தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருவூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கு. திருவூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? திருவாரூர் சட்டமன்ற தொகுதிங்கிறது தலைமை முடிவெடுக்கணும். நான் கேட்டது பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதி. அதில் தான் நான் வேலை செஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றிக்கு கடுமையாக உழைச்சி பண்ணோம். அதுதான் என்னோட சொந்த சட்டமன்ற தொகுதியும் கூட. கூட்டணியில் நமக்கு அது கிடைக்கல. நான் இப்போ திருவாரூர் சட்டமன்றங்கிறது அது பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தது. அதில் கட்சி என்ன முடிவெடுக்கிறாங்க, என்ன தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ தலைமை கட்டுப்பட்டு நம்ம தலைமை எங்கே போய் நிற்க சொன்னாலும் நிற்போம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட இன்றைய அரசியல் காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே மக்கள் மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள் ஆட்சி முடிவு பெற்று திருப்பி மீண்டும் தேர்தலை சந்திக்கும் போது அவங்களோட சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம், அவங்க என்ன தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்களோ அதெல்லாம் எதுவுமே நிறைவேற்றலை. அதே மாதிரி ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வர்றதற்கு தமிழக மக்கள் உற்சாகமாக இந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கள் மாநில தலைவர், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் என்று ஒரு வருஷமாகவே சூளுரைத்து பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு காலகட்டங்களில் யாத்திரையெல்லாம் நடத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்துறதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவருடைய பங்கு அதிகமாக. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி ஒருவேளை பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களின் தேவை என்னவா இருக்கு? நீங்கள் ஒருவேளை வெற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்து கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பாங்க. கட்சி எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தால், ஒரு தொகுதி விட்டு ஒரு தொகுதியில் போய் ஜெயிக்கக்கூடிய ரியாலிட்டி எல்லாம் என்னங்கிறது ஊடகங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த தொகுதியில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் இருக்கு. ஏற்கனவே திருவாரூர் என்பது ஒரு கோவில் நகரம். தியாகராஜ பகவத் இருக்கக்கூடிய அந்த கோவில், தியாகராஜ கோவில் இருக்கக்கூடிய அந்த நகரம், அதை பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே அந்த வீதியில் கூட கலைஞர் மு கருணாநிதி பேரை வைக்கணும்னு சொல்லி மரியாதைக்குரிய மாநில தலைவர், அன்னைக்கு இருந்த மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை மாநில தலைவர் இருக்கும்போது தேர் போகின்ற வீதிக்கு கலைஞர் மு கருணாநிதி பேரை வைக்கணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த நகராட்சியில் ஒரு அஜெண்டா கொண்டு வந்தாங்க, ஒரு ஜியோ ஃபார்ம் பண்றதுக்கு. அன்னைக்கு கூட மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை, அன்றைக்கு மாநில தலைவர் அந்த அண்ணாமலையோட தலைமையில் ஆயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் கூடி அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த பேரை ரத்து செய்ய கோரி, கலைஞர் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரத்து செய்ய கோரி, அன்றையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு திருவாரூர் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு இயக்கம், மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கமாக திருவாரூர் மக்களுடைய நம்பிக்கையில் இருக்கு. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த பகுதியில் வர்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுமே, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக ஒரு இயக்கத்தை கொண்டு வரணும். ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு தேசபக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திருவாரூர்
சட்டமன்ற மக்கள் இருக்கிறாங்கங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. அதனால் தலைவர்கள் முடிவு பண்ணி, மாநில தலைமை முடிவு பண்ணி எங்கே போய் நிற்க சொன்னாங்களோ நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இல்லை வேறு தொகுதியில் போய் வேலை பார்ப்பான்னு சொன்னாலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எந்த செயலும் ஈடுபட மாட்டோம். திருவாரூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அங்கிருந்து தான் வந்திருந்தாரு. அதன் பிறகு அங்கே திமுக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பாஜக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, கூட்டணியோட ஆதரவுலாம் அங்கே எப்படி சார் இருக்கு? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுவாக எல்லாரும் மத்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக காரணம் கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் புதிய கட்சிகள்லாம் உருவாகினாங்க. அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் ஒரு கூட்டணியை நாங்கள் மெகா கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கோம். எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அண்ணன், அண்ணன் டிடிவி அண்ணன், அன்புமணி அண்ணன், இது போன்ற தலைவர்கள், நல்ல சிந்தனை கொண்ட தலைவர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய நலநிலை அக்கறை கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அட்டூழியங்களை, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயங்களில், தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயங்களில், தமிழ்நாடு இன்றைக்கு போதை மாநிலமாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் மாணவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் எழுப்புகின்ற வகையில் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சரியான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தவில்லை. அப்போது அந்த தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கோ அதன் ஒரு அங்கமாக தான் திருவாரூர் சட்டமன்றம் இருக்குது. ரெண்டாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த பகுதி வந்து விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. கடந்த ஆட்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். அங்கே வந்து நச்சுத்தன்மை உள்ள எந்த விதமான தொழிற்சாலைகளும் வரக்கூடாது, விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி, அதனால விவசாயிகளுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல எண்ணத்தில் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆணைக்கிணங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அறிவித்தார். அது அறிவித்ததுக்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சி விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை கூட பாதுகாப்பதற்கு ஒரு கிடங்கு கூட அமைக்க முடியாத ஒரு மோசமான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியினால மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அங்கே வரக்கூடாது, வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்த அரசாங்கம் மீண்டும் திருவாரூர் மண்ணை ஆள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மக்கள் இருப்பார்கள். அந்த எண்ணோட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆட்சியாக ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கும். நானும் ஒரு டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து பெருமையா பேசிக்கிறாரு. இப்ப சமீபத்தில் இந்த மலையில கூட பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த நெல் பயிர்கள் எல்லாத்தையுமே இங்க சென்னைக்கு கொண்டு வந்து பார்த்தாரு. விவசாயிகள் மீது அவருக்கு ஒரு அக்கறை இருக்குதானே சார் செய்கிறது? வார்த்தைக்கு வார்த்தை டெல்டாக்காரங்கிறாரு. டெல்டா பகுதிக்கு சுற்றுப்பயணம் வரும்போதெல்லாம் கரும்பு கொள்ளைக்குள்ள சிமெண்ட் சாலை போட்டு நடந்த ஒரு முதலமைச்சர், மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி விவசாயிகளுடைய பயிர்கள்லாம் நாசமாக போகும்போது தார் ரோடு போட்டுக்கிட்டு போய் தார் ரோட்டில் பார்த்த ஒரு முதலமைச்சர், அவர் டெல்டாக்காரன் சொல்றதுக்கு எந்த விதமான யோக்கியதையும் அருகதையும் திராணியும் அவருக்கு இல்லை. அவர் பிறந்த மண்ணில், திருவாரூர் மாவட்டத்தில் அவர் பிறந்த மண்ணில் அவருடைய தகப்பனாருக்கு அந்த மாவட்டம் பூரா சிலை அமைத்ததை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்தவித விவசாயிகள் நன்மை அடைகின்ற பயன்களை திருவாரூர் மாவட்டத்திலேயோ டெல்டா மாவட்டங்களையோ அவர் பண்ணலை. மீண்டும் ஆட்சிக்கு வந்துடணும், தன்னுடைய மகனை ஆட்சி கட்டில் அமர்த்தணுங்கிற சிந்தனையில தான் அவருடைய செயல்பாடுகள் பணிகள்லாம் இருக்க தவிர மக்களிடத்திலே கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மீண்டும் திருப்பி ஆட்சிக்கு வரணுங்கிற சிந்தனையை தவிர திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களை பற்றியும் மக்களுடைய நலனை பற்றியும் எந்த விதமான சிந்தனையும் இல்லாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இந்த 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜம்பம் பலிக்காது. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அனைவரும் ஒருங்கிணைக்கின்ற மக்களினுடைய நலன் காக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அதனால ஆட்சி மாற்றம் 2026 உறுதி. அதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. ஆரம்பத்தில் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க வாக்குறுதி வந்து நிறைவேற்றல, மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார். வாக்குறுதி தான் வந்துட்டு ஆட்சியாளரை முடிவு செய்யறாங்களா, எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன்னா மக்கள் வந்துட்டு அன்றாட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அன்றாட விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கான தேவையை பூர்த்தி அடைஞ்சு தானே சார் இருக்கு. கரெக்ட். ஒரு குடும்பத்துல ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒரு அப்பாட்ட கேட்பான், அப்பா எனக்கு பென்சில் வேணும்ப்பா அப்படின்னு. வாங்கி தரப்பான்னு சொல்லுவார் அப்பா. வாங்கி தரப்பான்னு சொன்னா பையன் எப்படியும் வாங்கி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில பையன் ஸ்கூலுக்கு போவான். முதல் நாள் ஸ்கூலுக்கு போவான், எல்லா மாணவனும் பென்சில் வச்சு எழுதிக்கிட்டு இருப்பான், இவன்ட்டு பென்சில் இருக்காது. மறுநாள் வந்து அப்பா பென்சில் வேணும்ப்பா அப்படின்பா, வாங்கி தர்றப்பா அப்படின்பாரு. ஆனா கடைசி வரை பையனுக்கு பென்சிலே வாங்கி கொடுக்கலன்னா அந்த பையன் எப்படி எழுத படிச்சு அந்த பையன் எப்படி தேர்வில் வெற்றி பெற முடியும்? அது மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து சில வல்லுநர்களை போட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கையை நம்ம தயார் பண்றோம். அப்போ மக்களுடைய குறைகளை நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியா மக்கள்கிட்ட பிரதிபலிக்கிறோம். அப்போ மக்களுடைய குறைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத தேர்தல் வாக்குறுதியை சொல்லி அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் மீண்டும் திமுக ஆட்சி எப்படி தமிழ்நாட்டில் வரும்? அதனால சொன்ன வாக்குறுதிகளை எதை நிறைவேற்ற முடியல. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க என்ன திருவாரூர் மாவட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, திருவாரூர் சட்டமன்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட
தமிழ்நாடு முழுக்க அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை எந்த பகுதிகளையும் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. அவரை சார்ந்தவர்கள், அவரை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்காரங்கள் அவங்களுடைய வயிற்றையும் அவருடைய வாரிசார்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் வளர்த்துக்கிட்டாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. கேஸ் மானியத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா தர்றோம்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இப்படி எத்தனையோ சொல்ல முடியும். அதனால அவங்க மெயின் ஆட்சிக்கு வர்றதுக்காக எதை வேணாலும் பேசுவாங்க. அது இந்த முறை மக்கள்கிட்ட அது எடுபடாது. எப்போ பார்த்தாலும் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ஆளுங்கின்ற திமுக பார்த்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஊழல் என்னதான் செஞ்சதாலும் மக்கள் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்கள. இல்லை, அது உங்களுக்கு கண்டினியூட்டியாக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவோட இறப்புக்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள உள்கட்சி பூசலில் உங்களுக்கு என்ன நடந்துச்செல்லாம் ஊடகவியலாளருக்கு உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், அரசியல் கட்சி உள்ள இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைமை இறக்கும் போது அந்த கட்சிக்குள்ள உட்கட்சிக்குள்ள சில சலசலப்புகள் வருவதெல்லாம் உண்மைதான். அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இறந்த பிறகு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பிளவுகளாக ஏற்பட்டு அம்மா இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்றாங்க, ஜானகி அம்மா அவர்கள் ரெட்டப்புற சின்னத்தில் நின்றாங்க. மீண்டும் அந்த 2 இயக்கங்களும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அம்மா இருந்ததுக்கு பிறகு சில சந்தர்ப்ப சூழ்நிலை, கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்கள், அதனால 2 பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் 2021 ஆட்சி இழப்பு ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு மீண்டும் நல்ல எண்ணத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும், மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களுக்குள்ள எவ்வளவு விதமான ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட எடப்பாடி அண்ணன் மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் கூட இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தினகரன் அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு எங்களுக்குள் இது பங்காளி சண்டைகள், நாங்கள்லாம் ஒருதாய் மக்கள், அதனால எங்களுக்குள்ள எங்களுடைய மூத்த புதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நான் பேசுவதனால் அவர் கோபித்துக் கொள்ளப் போவதில்லை, அவர் பேசுவதனால் நான் கோபித்துக் கொள்ளப் போவதில்லை, அதனால் பிளவுபட்டிருந்த குடும்பங்கள் இன்றைக்கெல்லாம் ஒருங்கிணைந்து விட்டோம், அதனால ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும், மாண்புமிகு இதயம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒன்று கூட்டிட்டாங்க. அதுல இருந்து ஒரு சில நபர்கள் வெளியில போயிருக்காங்க. அவங்களுடைய வாக்கு வங்கி என்னங்கிறதெல்லாம் இந்த தேர்தலில் தான் சொல்ல முடியும். மிகப்பெரிய ஒரு சக்தி இல்லை. ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்துட்டு இன்னைக்கு மாற்றுக் கட்சிக்கு போய் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்கின்ற அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு வரலாற்றை பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் மக்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மக்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் எம்ஜிஆருடைய ஆவியும் அம்மா ஜெயலலிதாவுடைய ஆவியும் அவர்களை மன்னிக்காது. கட்டாயம் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே பாடம் புகட்டுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். திமுக இந்த முறையும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் கூப்பன்லாம் கொடுக்கறதா அறிவிப்புலாம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு 2000 ரூபான்றதே அறிவிச்சிருக்காங்க. ஓய்வூதிய திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து தரப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வெற்றி தீர்மானிக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்களே. உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, அவங்க 80,000 கூட அறிவிப்பாங்க. 8000 ரூபாங்கிறது 80,000 சொல்றதுக்கு பதில் 8000 சொல்லிட்டாங்களான்னு தெரியல. இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவங்களுடைய இருப்பை தமிழ்நாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை ஜெராக்ஸ் எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய கலரில் வெளியிட்டிருக்காங்க. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நிறைய தேர்தல் அறிக்கையை, மக்கள் பயன்படக்கூடிய தேர்தல் அறிக்கைகளை அனைத்து கிராமப்புற மக்களுக்கும் மகளிர்களுக்கும் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியில் 1000 கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் வச்சு இவங்களுக்கு தான் இந்த பயனாளிகளுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு அளவீடு வச்சு கொடுத்தாங்க. இப்போ கொடுக்கும்போது அறிவிச்ச அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30-35 மாசத்துக்கு பிறகு தான் அவங்கள அறிவித்த அந்த தேர்தல் வரக்கூடிய இப்போ இந்த காலகட்டத்தில் தான் அவங்க அந்த பணத்தை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இப்போ மீண்டும் ஒரு வருடத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க வீடு வீடாக கட்சிக்காரர்களை வைத்து கணக்கெடுத்துக்கொண்டு யாருக்கெல்லாம் அந்த பணம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் போட போறாங்க, திமுக ஆட்சி உங்களுக்கு பணம் போட போறாங்க, அதனால உங்க ரேஷன் கார்டை கொடுங்க, உங்க வங்கி கணக்கை கொடுங்கலாம் சொல்லி மக்களிடத்துல ஒரு பொய் பிரச்சாரம் சொல்லி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றி இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீண்ட நாட்களாக செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பகுதியாக தான் இப்போ 8000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன்லாம் சொன்னாங்க. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்துச்சு. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி அண்ணனை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். எப்போ கொடுக்கணும்னு சொன்னாருன்னு சொன்னால் பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கணும்னு சொன்னார். அதை கூட தவறாக சொன்னார். 1500, 2500, 5000 கூட சொன்னார். அப்படிதான் சொன்னார்.
அந்த வார்த்தைகளை கூட அவரால் சரியான எண்ணிக்கையை கூட அவரால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அந்த மு.க. ஸ்டாலின் இருந்தார். ஏன் 5 ஆண்டு காலத்தில் அவருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் பல்வேறு மழை காலங்களில் பல்வேறு விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இன்னைக்கு தற்கொலைக்கு போகின்ற ஒரு நிலைக்கெல்லாம் டெல்டா விவசாயிகள் போனார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்தது என்ன? அதே மாதிரி எந்தெந்த பகுதி டெல்டான்னு சொன்னால் விவசாயம், இப்போ ஆரணி திருவண்ணாமலை இந்த சைடு போனோன்னு சொன்னால் நிலக்கடலை, இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு விவசாயம் இருக்கிறது. பொள்ளாச்சி பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் கேரளாவுடைய பெல்ட் வந்து தாக்கி தென்னை விவசாயிகள் பெருமளவில் தென்னை விவசாயிகளுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டது. அப்போ ஒவ்வொரு பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அன்றைக்கெல்லாம் குரல் கொடுக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவர்களெல்லாம் பாதுகாப்பேன் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு பேஷண்ட்டு ரொம்ப சீரியஸாக உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவனை பாதுகாக்க முடியாத ஒரு மருத்துவர் பார்த்துக்கங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாதுகாக்கிறேன்னு சொன்னால் அவர் வீட்டுக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே இறந்து போயிடுவார். அதே மாதிரி தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சி கட்டலில் அமரணுங்கிற சிந்தனையை தவிர இவர்கள்ட்ட வேறு எந்த சிந்தனையும் இல்லை. அதனால் இவர்களுடைய என்ன தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாலும் சரி, கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவித்தாலும் சரி, மக்கள் மனதில் நம்பிக்கை ஊட்டுகின்ற விஷயங்கள் அவர் சொன்னாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்தி ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறது பிஜேபியுடைய மாநில தலைவரான நயினார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழக பாஜகவினர் அனைவரும் ஒன்று திரண்டு கண்டிப்பாக கடுமையாக உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க? ஏன் திமுக வரவே கூடாதுன்னு மக்கள் எண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு கருத்து முன்வைக்கிறீங்க? திமுகவை பொறுத்தளவில் நம்ம நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். தமிழ்னு சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் எத்தனை ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டை ஆட்சி செய்து? அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதாவது ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்களா? எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சி அன்றைக்கு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பேசுகின்றவர்கள், தமிழ் நலனுக்காக அக்கறை கூடவர்கள், தமிழ் மேல் அக்கறை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்? இல்லை. தமிழ் மொழிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தொண்டு செய்திருக்கிறது? அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பேரே தூய தமிழில் பெயர் கிடையாது. ஆனால் அவங்க தமிழ் மேல் அக்கறை கொண்டு தமிழ் பற்றுதெல்லாம் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஹிந்தியை பற்றி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஹிந்தி பேசக்கூடாது, ஹிந்தியை பற்றி படிக்கக்கூடாது, சமஸ்கிருதத்துக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாடு முழுக்க 42க்கும் மேற்பட்ட சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதற்கான மத்திய அரசினுடைய நிதி தாராளமயமாக்கப்பட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் நிதி சமச்சீராக கொடுக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், அந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்தியா பூரா இருக்கக்கூடிய 42 சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு நிகராக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசாங்கம். தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினா கட்டாயமாக அதுக்குள்ள மத்திய அரசினுடைய பங்கீடு கட்டாயம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரி கட்டமைப்புகளே பண்ணாம ஒரு பல்கலைக்கழகத்தை வச்சுக்கிட்டு சமஸ்கிருத மொழியோடு தமிழை ஒப்பிட்டு பேசுற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களை மூட நம்பிக்கையை உண்டு பண்ணி மக்களை ஏமாத்துகின்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. அதே மாதிரி உங்களுக்கு இலங்கை படுகொலை எல்லாம் தெரியும். தமிழ் மேலே இவங்க உண்ணாவிரதம் இருந்தது. இவங்க எத்தனை மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தாங்க, எப்படி நடந்ததெல்லாம் ஊடகவியலாளரும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரிலாம் தமிழுக்காக திமுக ஆட்சி ஒன்றும் பண்ணலை, தமிழ் இனத்திற்காக ஒன்றும் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கு அவங்க பண்ணின ஒன்றெல்லாம் கலைஞர் இறந்த பிறகு அவருடைய சிலையை, அண்ணாதுரை சிலையையும் பெரியார் சிலையும் குறைத்து விட்டு இவர்களுடைய ஆட்சி காலத்தில் கலைஞருடைய சிலையை தமிழ்நாடு முழுக்க முக்கத்துக்கு முச்சந்தி பூரா கலைஞருடைய சிலையை நிறுவ வேண்டும் என்கின்ற சிந்தனையை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல இடங்களில் சிலை வைக்க விட்டுருக்காங்க. இடம் இல்லை, வைக்கல. மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த மிச்ச இடங்கள்லையும் சிலையை வச்சிடலாங்கிற சிந்தனையை தவிர தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கணுங்கிற சிந்தனையெல்லாம் இல்லை. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த யாருடைய ஆட்சி காலத்திலாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி மெத்தப்பெட்டமின், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களோட பள்ளிக்கு செல்கிறார்களே, யாருடைய ஆட்சி காலத்தில் மாணவர்கள் இப்படியெல்லாம் போனாங்க? ஆசிரியர் மாணவனை கேட்டால் மாணவன் ஆசிரியர் தாக்குறான், ஆசிரியர் திருப்பி தாக்குனா ஆசிரியர் 10 மாணவர்கள் சேர்ந்து போதைப் பொருட்களை உட்கொண்டு போதையிலே வாத்தியாரை தாக்குகிறார்கள். ஆனால் இவர் சொல்றாரு, மாணவர்களை அப்பா சொல்கிறேன், போதையின் பாதையில் செல்லாதேன்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க மதுபான கடைகளை திறந்து வச்சிருக்கிறாரு. மகளிர்களுக்கென்று மதுபான கடை திறந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு மதுவில், போதையில், கொலையில், கற்பழிப்பில், போக்சோ வழக்குகளில், இது மாதிரி கிட்னாப்பிங் வழக்குகளில் இந்தியாவிலே அதிகப்படியான வழக்குகள் பதியப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அந்த மக்கள் அனைவரும் இன்றைக்கி ஊடகத்தில்
யார் வீட்டில் ஃபோன் எடுத்தாலும் அவங்க வீட்டில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. இன்றைக்கெல்லாம் எந்த தவறுகளையும் மக்களை ஏமாற்றி எந்த திட்டங்கள் எந்த தவறையும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் உடனே செல்ஃபோனில் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வாக இருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி மீண்டும் வர்றதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும் சட்டம் வந்துட்டு கொண்டு வரப்படும் அப்படின்னு இப்போ வாக்குறுதியாக கொடுத்துருக்காருல முதல்வர். இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு என்ன பண்ணார்? இவர்களுடைய ஆட்சியில் தான் பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலையும் இந்த அளவுக்கு நடந்ததில்லை. ஆனால் இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார்? அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு நபரே அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார். அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமையில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நபர் வன்முறையில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பாலியல் சிறுமியை கற்பழித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் பாலியல் துன்புறுத்தலில் ஆளாக்கி அந்த சிறுமி இறந்து போச்சு. இப்படி பல்வேறு இடங்களில் பாலியல் வன்கொடுமையில் பண்ணக்கூடிய அந்த கட்சியினுடைய அந்த பிரமுகர் யாருன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கான். அப்போது கட்சியை சார்ந்த இவர்களே பாலியல் வன்கொடுமையில் அதிகமாக ஈடுபடும் போது இவர் யாரை பாதுகாக்க போகிறார்? தன்னுடைய கட்சிக்காரனை கண்டிக்க முடியாத ஒரு முதலமைச்சர், தன்னுடைய கட்சிக்காரன் தான் எல்லா இடங்கள்லையும் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறான்னு தெரியக்கூடிய ஒரு முதலமைச்சர், தன் கட்சியை திருத்த முடியாத ஒரு முதலமைச்சர் எப்படி தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்க போகிறான்னு தெரியல. அதனால் இது மக்கள் நம்ப மாட்டாங்க. அவர் என்ன சொல்லலாம், தூக்கு தண்டனை கைதியெல்லாம் கொண்டு வந்துடும் சொல்லி. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய வன்மமான வன்கொடுமைகள் நடந்துச்சு, எத்தனை இடத்துல கற்பழிப்பு கொலை பண்ணி அடிச்சு கொண்டாங்க. இங்கே சென்னையில் தரமணியில் ஒரு வடமாநிலத்தில் சேர்ந்த ஒரு தொழிலாளி சாலை ஓரத்தில் படுத்திருக்கும் போது அவனை கட்டி போட்டுட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் வன்மமாக கற்பழிச்சு கொன்னுட்டு அந்த சின்ன வயசு அந்த குழந்தைய கொன்னுட்டு அந்த கணவரை சாக்கில் கட்டி போட்டு அடிச்சு கொண்டாங்களே தரமணியில் சென்னையில். அப்போ எங்க யாருடைய ஆட்சி நடந்துச்சு தமிழ்நாட்டில்? ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கல? அன்றைக்கு அவனுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாமே. இன்னவரை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல நிலையில இருக்கு. இப்படி மிக மோசமான மக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் மக்கள் மனதை பதபதைக்கின்ற வகையில் ஆட்சி செய்துவிட்டு இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிக்காக பல திட்டங்களை அறிவித்து சட்டங்களை அறிவிச்சிருக்காருன்னு சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. 18 வயது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, 70-80 வயது மூதாட்டிக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு போச்சு. இன்னைக்கு வயதான மூதாட்டிகள் எல்லாம் கூட கற்பழிக்கின்ற ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. இதெல்லாம் அந்த முதலமைச்சருக்கு தெரியாதா? அதனால இந்த ஆட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. அதனால கண்டிப்பாக 2026 ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் என்பதற்காக எங்களுடைய மாநில தலைவர், சட்டமன்ற கட்சியினுடைய பாஜக குழு தலைவர், மரியாதைக்குரிய திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமுடைய யாத்திரையை துவங்கி தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி மாவட்டமான 67 மாவட்டங்களில் 2026 ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம் என்ற முழக்கத்தை முழங்கினார். அவருடைய எண்ணம் இந்த 2026 கண்டிப்பாக அவருடைய உழைப்புக்கு 26 ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் எங்களுடைய தலைவர்களுடைய ஆணைக்கு இணங்க நாங்கள் கண்டிப்பாக யாருக்கு எந்த தொகுதியை தலைமை கொடுத்தாலும் மனமாட்சியமின்றி எங்களுடைய ஆட்சி அமர வேண்டும் என்கிற சிந்தனையோடு நாங்கள் இந்த தேர்தலிலே களத்தில் நின்று வென்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி புதிதாக விஜய் அரசியல் என்ட்ரி கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் திமுக வர்சஸ் தாவேகா தான் போட்டி அப்படின்ற கருத்து முன் வச்சிட்டு இருக்கிற உங்க பார்வை என்ன? அவர் தானே சொல்றாரு, மக்கள் சொல்றாருல்ல, விஜய் வந்துடுவார், ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிடுவார் அப்படின்னு சொல்லிடுவார்ல. தேர்தலில் கூட அவங்க வேட்பாளரெல்லாம் நாமினேஷன் தாக்கல் பண்ணிடுவாங்களான்னு கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அந்த அளவுக்கு அவர்கள் தேர்தலில் பக்குவப்பட்டு அனுபவம் வாய்ந்தவர்களா அவர்கள் இருக்கிறார்களா என்பது இந்த நாளுக்கு அப்புறம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் விஜய் கட்சி நாமினேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறதே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கட்சியினுடைய நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேகாவுக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அவர் போட்டின்னு சொல்றாரு. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும், குறிப்பாக பல இடங்களில் அவர் மாநாடு நடத்துறாரு. அங்கே உங்கள் மாதிரி ஊடகவியர், உங்கள் மாதிரி செய்தியாளர்கள் போய் கட்சிக்காரங்களை சந்திச்சு தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் எத்தனை தொகுதி ஜெயிக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு கட்சிக்காரர் சொல்றார், நல்ல படித்த இளைஞர் மாதிரி தான் அவரோட உருவம் இருக்கிறது, ஒரு 400 இடத்துல ஜெயிக்கணும்னு சொல்றாரு. அடுத்து ஒரு இடத்துல போய் கேட்குறாரு, தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் எத்தனை இடம் ஜெயிக்கணுங்கிறார், ஒரு 40 இடம் ஜெயிச்சா போதுங்கிறார். அடுத்து ஒரு திட்ட போய் கேட்குறாரு, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னால் எத்தனை இடத்துல ஜெயிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எனக்கு அந்த ஐடியா இல்லைங்கிற. அடுத்து கேட்குறாரு, ஐடியா இல்லாமல் எப்படி நீங்கள் விஜய் கட்சியில் இருக்கீங்களா, உங்களுக்கு வாக்குரிமை இருக்கா அப்படின்னு. இருக்குங்க அப்படின்னு. எதுக்கு போட போறீங்க? விஜய்க்கு தான் போட போறேன். அப்போ தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வரணும்னா எத்தனை இடங்கள்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற. முதல்ல எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு கேட்கிறார். 350 சட்டமன்ற தொகுதி இருக்குங்கிறார். எத்தனை இடங்கள்ல நீங்க ஜெயிக்கணுங்கிறார். 30 இடத்துல ஜெயிச்சா போதுங்கிறார். இப்படி அரசியலுடைய நுண்ணறிவு இல்லாமல், அரசியலுடைய தகுதி, அரசியலை பற்றியே தெரியாமல் அரசியல் செய்யக்கூடிய ஒரு தகுதி இல்லாத நபர்களை வைத்துக்கொண்டு ஏதோ சினிமாவில் நடிச்சு விட்டாங்கிறதுக்காக
234 தொகுதியில் வேட்பாளர் போட்டோம்னு சொன்னா வடிவேல் வந்தா கூட தான் லட்சக்கணக்கான பேர் நின்று வேடிக்கை பார்க்கறான். அதனால அந்த தொகுதியில் வடிவேலுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவார் அவரு. சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர் சந்தானத்தை கூட்டிட்டு போனா லட்சக்கணக்கான பேர் வருவான், சூரிய கூட்டிட்டு போனா லட்சக்கணக்கான பேர் வருவான். இதெல்லாம் சினிமா நடிகரை பார்ப்பதற்கான ஒரு மாயை. இந்த மாயையெல்லாம் இந்த தேர்தலில் எடுபடாது. தமிழ்நாட்டில் டிவிகே என்கிற இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்குமா என்பதை தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள். அதனால அரசியல் கல்நலத்தை பொறுத்தவரையில் மக்களுக்கு தெரியும் யார் யாருக்கு யதார்த்தமான உண்மையெல்லாம் பேசணும். அதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்மளை பார்க்க 1000 பேர் வந்துட்டாங்கன்னா நான் தான் பெரிய ராஜான்லாம் பேச முடியாது. இப்போ நான் என் வீட்டில் இருக்கும்போது டெய்லி 50 பேர் 100 பேர் பார்க்க வருவாங்க. நான் ஒரு கட்சியில் இருக்கேன், பார்க்க வருவாங்க. அதுக்காக நான் தான் அந்த பகுதியில் பெரிய தலைவர்கள்லாம் பேத்திக்க முடியாது. அதனால அரசியலில் தன்னடக்கம் வேணும். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் வந்திருக்காரு. அதனால அவர் ஒரு பெரிய கட்சிகளை, உலகத் தலைவர் நரேந்திர மோடி போன்ற மாபெரும் தலைவர்களை விமர்சனம் பண்றது, அப்படியெல்லாம் அவர் விமர்சனம் பண்ணா அவர் பெரிய லீடராக எல்லாம் நினைக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு விஸ்வகுரு, நாட்டினுடைய விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த உலக நாட்டினுடைய ஒரு வலிமையான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் நரேந்திர மோடி மாதிரி ஒரு பிரதமர், ஒரு வலிமையான பிரதமர் இந்தியாவை ஆட்சி செய்த சரித்திரத்திலே கிடையாது. அரசியல் நாட்டு சரித்திரத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை ஒரு சர்வசாதாரணமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் கேட்டு பயங்கர ஈரானை தாக்குறாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வருது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருது. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் கால்வாய் வழியாக இன்னைக்கு இந்தியாவுக்கு 3 கப்பல் வந்திருக்கு. எந்த நாட்டுக்கும் செல்ல முடியாத இந்த கச்சா எண்ணெயை இந்தியா பிரதமர் கொண்டு வந்திருக்காருங்க. இதை விட சாதனை என்ன இருக்கு இந்தியாவில்? என்ன இருக்குங்கிறேன். ஒரு கும்மிடி பூண்டிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு பொருளை கொண்டுட்டு போக முடியல இந்த மாநில அரசாங்கத்தால். இன்னைக்கு வேற நாட்டில் போர் தொடுக்கிற நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை கொண்டு வர்றதுலாம் ஒரு சரித்திரம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் சினிமாவில் நடிச்சு 10 பேர் வந்துட்டாங்கிறதுக்காக பலதை பேசுறாரு. அது எடுபடாது, மக்கள் மத்தியில் எடுபடாது. வாக்குரிமை இல்லாதவர்கள் தான் விஜய் கட்சியில் அதிகமாக இருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கிராமப்புற பகுதிகளில் விஜய்க்கெல்லாம் யாருமே ஆள் இல்லை, வேட்பாளர் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் விஜய் கட்சி. டவுனில் சிட்டிகளில் ஒரு 10% 4% வாக்குகள் இருக்கலாமே தவிர ரூரலில் கிராமப்புற பகுதிகளில் விஜயுடைய தாக்கம் பெருசாக இருக்காது. அப்படி அவருடைய தாக்கம் இருந்தால் கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணியை பாதிக்காது. அவர் யாரை எதிரியாக நினைக்கிறாருன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரியாக நினைக்கிறாரு. அது அவங்களுக்குள்ள உள்ள பாதிப்பை அவங்கள தான் உருவாக்கும். முதல்ல இவரால் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த பாதிப்பும். மீண்டும் இணைந்து பேசும் தாங்கள் சட்டமன்றம் செல்ல டி நியூஸ் 24 குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றிங்க.